மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா கல்வார்பட்டி அருகே மிகவும் பிரசித்தி பெற்ற பாண்டிய பேரரசால் கட்டப்பட்ட புகழ்பெற்ற அருள்மிகு மல்லீஸ்வரர் ஆலயம் அமர்ந்துள்ள ரங்கமலை திண்டுக்கல் கரூர் எல்லையில் அமைந்துள்ளது. இந்த மலையில் குரங்குகள் அதிகப்படியாகவும் அதேபோல் தேசிய பறவையான மயில் இந்த மலையில் எண்ணற்ற வனவிலங்குகள் அதிகமாக உள்ளது. இங்கு மருத்துவ கழிவுகள் மற்றும் காலாவதியான முட்டைகள் அதிகப்படியாக லாரிகளில் வந்து கொட்டப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு தீ வைத்து விடுவதாக கூறப்படுகிறது. மேலும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் நீர் மாசடைதல், மலை அடிவார பகுதிகளில் கொட்டப்படாமல் தடுக்க வேண்டி வனத்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அதாவது இது வனப்பகுதியோடைய சரணாலயம் மாதிரி இந்த NH பைபாஸில் ரோட்டில் பக்கத்தில் வர லாரிகள் எல்லாமே வேஸ்ட் பொருட்கள் மெடி வேஸ்ட்டு இது வேஸ்ட்டெலாம் இங்கே கொண்டாந்து போட்டுடுறாங்க. பறவைகள் மயில் நிறைய இருக்குது, மலையில் குரங்குகள் இருக்குது, ஆடு மாட்டு ரோட்டோரத்தில் நல்லா இருக்குது. இதெல்லாம் மேயும் போது சில மயில்கள் குரங்குகள் இறந்துடுது. கவர்மெண்ட் என்னங்குது, நீங்கள் உங்களுக்கு விவசாயத்துக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லி அதை நீங்கள் கொண்டுறீங்களா அப்படின்னு எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால் தயவுசெய்து இதை நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். சில மாடுகள் இதை இன்னும் இறந்து தீய வச்சு விட்றாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க மாசு கட்டுப்பாடு, மூச்சு திணறல. லாஸ்ட் எல்லையில் அங்கே இருக்க ரங்கமலை கணவாயிலேருந்து பேசுகிறாங்க. இது தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு கல்வாட்டி பஞ்சாயத்து பக்கத்தில் தேசிய போகிற லாரி பூரா ஆபத்தான மெடிசின் கழிவு, அழுகின முட்டை எல்லாம் கொண்டு இங்கே ரோட்டில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பக்கத்தில் உள்ள விவசாயிகள் பூரா அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த ரங்கமலையில் மயில், குரங்கு, தேவாங்கு உள்ள எண்ணற்ற வனவிலங்கு இருக்குங்க. இது வெயில் காலனால தண்ணிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அது நீங்கள் என்ன பண்ணுறது, ஆபத்தான மெடிசின் தெரியாமல் எடுத்து குடிச்சிட்டு ஏகப்பட்ட குரங்குகள் ரோட்லேயே செத்து கிடந்துருக்குங்க. இதை தமிழக அரசு இது தக்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கேட்டுருங்க.